நேயர்களே, மாத தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் பிரதர் ராஜேஷ் அவரோட நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக அவருடைய குழந்தை பருவம், அதே போல் எப்படி இந்த மிஷன் ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிச்சிருக்க மிஷன் பேர் வந்து ஜெய்ரே மிஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு எப்படிலாம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி அழகாக சொன்னார். சைல்டுஹுட்டில் 6 7 வயசுலலாம் கோயிலுக்கு அதிகமாக போய் கேட்டிகிசம் கிளாஸ்க்கு போகிறதே ஒரு மிகுந்த சந்தோஷமாக அப்படின்னு இருந்தார். அதே போல் அவருடைய இளமை பருவத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆழமாக ஆசைப்பட்டார். சாமியாராக போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் முடியாமல் போச்சு இல்லைங்களா? ஆனால் இப்போ ஒரு மிஷன் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் செஞ்சிட்ருக்கிறீங்க. போன வாரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நீங்கள் நிறையா இடத்துக்கெல்லாம் போனோம், நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதோடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நார்த் இந்தியாவுக்கு வந்து ஆக்சுவலாக இது எப்படி நடந்துச்சுன்னா, ஃபாதர் பன்னீர்செல்வம் அவங்க வந்து நேஷ்னல் சென்டரில் இவாஞ்சலைசேஷனுக்கு செக்ரட்டரியாக இருந்தாங்க. பணிக்கு செக்ரட்டரியாக. ஆமாம், தேசிய லெவலில். தேசிய லெவலில். அப்போ வந்து அவங்க கூட எனக்கு பழக்கம். அவங்க தான் எங்களுக்கு ஒரு ஆன்மீக தந்தை மாதிரி, ஆரம்பத்துலேருந்து எங்களை கைட் பண்ணக்கூடியவங்க. அப்போ எங்களை வந்து அங்கே கூப்பிட்டாங்க. ஒரு நாள் நான் அங்கே போயிருந்தப்போ ஃபாதர் வந்து எங்கிட்ட பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நம்ம நேஷ்னல் சென்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து தத்து எடுக்குது. பாரி கஜுரி அப்படிங்கிற இடம் தத்து எடுக்குது. அதாவது வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. அது அந்த இடத்துக்கு யாரோ ஒரு மிஷினரி வந்து போகணும். யாரையாவது உங்கள் டீம்லேருந்து அனுப்ப முடியுமா? தாராளமாக அனுப்பலாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெய்த்தில் சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிற லாங்குவேஜ் வேறு, உங்களோட நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வேறு. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போய் இருந்துடணும். அப்புறம் அவர் கூப்பிடும்போது இப்படி தான் கூப்பிட்டார். போயிட்டு திரும்பி வரணும்லாம் யோசிக்க வேண்டாம், இருக்கக்கூடாது. அவங்க வந்து போயிட்டு அப்படியே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்து மிஷினரிஸ்லாம் அப்படி தான் வந்தாங்க. அப்போ நல்லா இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அப்போ நான் வந்து சரி, அப்போது இங்கே வந்து அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா யூத்து அப்படின்னு சொல்லி எங்கள் டீமில் வந்து அங்கே நடந்தது, கடவுள் கொடுத்த விஷனு, எப்படியெல்லாம் பேசினார், ஃபாதருக்கு விஷன் என்ன, நம்ம மிஷனுடைய விஷன் என்ன, இதை முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் பேசியிருக்கோம், இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னோடனே ஒரு யங் பாய் கை தூக்குனான். நான் போகிறேன். ஆனால் அதோட 20 பேர் கை தூக்குனாங்க அந்த டைமில். அப்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. அந்த 20 பேர்த்தையும் ஃபாதர் என்ன பண்ணார்னா அங்கே கூட்டிகிட்டு போய், நானும் போயிருந்தேன், போய் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி நடத்தினாங்க. அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்பி விட்டாங்க. எங்கன்னா ஜார்க்கண்டுக்கு நாங்களாம் கொண்டு போனோம். அங்கே இருக்கக்கூடிய பிஷப் அவங்கள பிளஸ் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. அந்த கம்யூனிட்டியோட ஒருத்தராக அவர் அங்கே இருந்தார். அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவருக்கு. நாங்கள் என்னென்னா, நான் வந்து எவ்ரி இயர் ஒரு 10 டேஸ் போய் அங்கே போயிருப்பேன். ஓகே. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி என்னென்னா, அங்கேருந்து லாங்குவேஜ் கற்றுக்கிட்டார். அவர் வந்து அங்கே சந்தாலி லாங்குவேஜ் இருந்துச்சு, அப்புறம் அங்கே லோக்கல் லாங்குவேஜஸ் இருந்துச்சு, ஹிந்தியும் அவர் கற்றுக்கிட்டாரு. ஸ்கூலில் இருந்ததுனால அங்கே அங்கே சில்ட்ரன் கூட சேர்ந்து பழகி இஸ் வெல் வர்ஸ். அப்புறம் நான் வந்து இங்கேருந்து ஒரு 10 டேஸ் நாங்கள் ஒரு டீமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு போவோம். அங்கே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா, அங்கே போய் ஒரு கிராமத்துக்கு போயிடுவோம். அப்புறம் நான் வந்து இங்கிலீஷில் சொல்லுவேன், அவர் வந்து அது ஹிந்தியில் மாற்றி சொல்லுவார், டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஹிந்தி பாட்டை கற்றுக்குவோம். எழுதிக்கிட்டு எங்களுக்கும் தெரியும். ஆமாம். ஆனால் நல்லாயிருக்கும். அந்த ரொம்ப எளிமையான பாடல்களை சொல்லிக் கொடுப்பாப்புல. நாங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு நாங்களே எல்லாம் ஒர்ஷிப்லாம் பண்ணிட்டு பிரச்சனை கிடையாது, பேசுனதான் பிரச்சனை. அப்புறம் போய் பாடுவோம். உண்மையாகவே அவங்கெல்லாம் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கையெல்லாம் விரித்து தங்களை மறந்து ஆண்டவரை துதிப்பாங்க ஃபாதர். ரொம்ப எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜில் ஐ எம் வர்ஷிப்பிங், பட் தே ஆல் ஜாயின். அப்புறம் அந்த வசனத்தை சொல்லும்போது இவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். பின்னாடி வந்து அந்த ஒரு ஃபாதர் உட்காந்துருப்பார். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அங்கே வந்து என்னென்னா, ஒரு பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூலை அட்ரஸ் பண்ணும்போது இங்கிலீஷு, அதனால் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் பேசுவோம். அங்கேருந்து நிறைய டேர்ன் அவுட்ஸ் இருந்துச்சு. அதுதான் அதில் பியூட்டி. ஜீசஸ் அறியாதவங்கெல்லாம் கிரைஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு அது கொண்டு வந்துச்சு. அது ஒரு ரொம்ப எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. அந்த தம்பி பண்ண ஒர்க்கும் வந்து இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஒர்க். ஏன்னா அவர் கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த சில்ட்ரன் வந்து இவர்கிட்ட வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வருவாங்க, ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவார். அது மாறினோன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை.
அப்புறம் கிரைஸ்ட்டை பற்றி சொல்லுவார். இப்போ நாங்கள் போயிருந்தப்போ வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு 9th 10th நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு செஷன் ஒரு 3 ஹார்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க. ஆ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணால் அவ்வளவு கீனாக அதை கவனித்து அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அது ஆஸ்ட் கொஸ்டின். கடவுளை பற்றி கேட்டாங்க, காமனான விஷயங்களை கேட்டாங்க. நம்ம காமனான விஷயங்களை சொன்னாலும் அதில் கொண்டு வந்து கடைசியில் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொண்டு வந்து முடித்தோம். தே ஆல் அக்செப்டட். பாயிண்ட் பிளாங்காக கிரைஸ்ட் அங்கே அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் வீடுகளை சந்திக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரியாது ஹிந்தி தெரியாது. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது. சில இடங்களில் இந்த தம்பி வராட்டி கூட நமக்கு பைபிளில் இந்த இடத்துல இந்த வசனம் இருக்குதுன்னு தெரியும். அப்போ வந்து அந்த வசனத்தை வந்து வாசிக்க சொல்கிறது. இந்த வசனத்தை இது வாசிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாசிப்பாங்க. அப்போ அவங்க வாசிக்கிறது நமக்கு புரியாது. ஆனால் நம்ம அந்த வசனம் நமக்கு தெரியும். அதனால் அந்த தெரிஞ்ச வசனத்தை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் அவங்களுக்கு கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கிறாரு அன்று ஆசீர்வதிப்பார், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போனால் கூடயே வந்துடுவாங்க. அடுத்த வீட்டை காமிச்சிட்டு அந்த வீட்டுக்காரங்க நம்ம கூடயே சேர்ந்து அடுத்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது ரொம்ப அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஷனாக இருந்துச்சு. லாங்குவேஜே தெரியாமல் அச்சீதி அறிவிச்சிங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம். இதுக்கு அவங்க இருக்கும்போதெல்லாம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்கள, இல்லைங்களா? எல்லா மக்களும் இதுக்கு நம்ம வெளியூர்லேருந்து வரோம் அப்படிங்கிறனாலையும் ஒன்றுமே தெரில, தே அக்செப்ட். நம்ம நல்லா ரிசீவ் பண்ணி நம்மளை ஏற்றுக்கொண்டாங்க. பிரதர், இப்போ நீங்கள் சொன்ன இடம் வந்து எந்த இடங்க? ஜார்க்கண்டில். அங்கே தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போயிருக்கீங்க, இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வெளியே போய் தமிழ்நாடு விட்டு வெளியே போய் ப்ரீச் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து பச்சுமாடிங்கிற அந்த இடம் தான் நேஷ்னல் சென்டர் இருந்த இடம். இந்த நேஷ்னல் சென்டரில் இருந்த இடத்துல நாங்கள் ஒரு 15 நாள் 20 நாள்லாம் அங்கே தங்கி இருந்திருக்கிறோம். தங்கி இருந்து பண்ணீங்க, இல்லைங்க? ஆமாம், அங்கேயுமே ஹவுஸ் விசிட்லாம் போய் பண்ணோம், ட்ரைனிங் மாதிரி உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜார்க்கண்டில் நீங்கள் பண்ணி புரிஞ்சிங்க. சரி, ரீசண்டாக இப்போ ஏன்னா பழைய இதெல்லாம் விட்டுலாம், இப்போ ரீசண்டாக ஃப்ரெஷ்ஷாக எங்கே பண்ணி புரிஞ்சிங்க, எங்கே நச்சையை அறிவிச்சிங்க? ஜம்மு பக்கத்தில் பசோலிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு ஜம்மு காஷ்மீரை போயிட்டீங்க. பரவாயில்ல, அது இந்தியாவோட டாப்பஸ்ட் இடம். அங்கே போய் பணிபுரிஞ்சிங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜம்முக்கெல்லாம் போகணுன்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் நீங்கள் போய் நச்செய்தி அறிவிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3000 கிலோமீட்டர் பக்கம்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்லி 3000 கிலோமீட்டர்ஸ். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அங்கே எப்படி அறிவிச்சிங்க, எப்படி போய் சேர்ந்தீங்க, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ஜம்மு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ், ஜம்முவுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு எப்போதுமே இந்த குளிர்னா கொஞ்சம் பயந்தான் ஃபாதர். நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஈஸியாக பணி செஞ்சுருவேன். அந்த பச்மடி ஜார்க்கண்டெல்லாம் போகும்போது குளிரும் வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து நம்ம பாடி தாங்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஜம்மு காஷ்மீரில் ஸ்னோஃபால்லாம் இருக்குங்க. அந்த கிரேஸ் இருந்துச்சு ஃபாதர். ஆனால் அந்த குளிர் இங்கேருந்து நாங்கள் டெல்லி போய் இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். ஒவ்வொரு கோட்டெல்லாம் போட்டாச்சு. நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அந்த தெர்மல் வியர் போட்டிருக்கிறோம், அதுக்கு மேலே வந்து ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே கோட்டு போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஸ்வெட்டர் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே வந்து ஷால் போட்டிருக்கோம். உள்ளுக்கு அது நடுக்குது. இப்போ பெரிய குண்டா இருந்துருக்கீங்க. நடுங்குது, அப்பயும் நடுங்குது. நடுங்குது. மழை பெய்யுது ஃபாதர், மழை பெய்யுது, அந்த காற்று அடிக்குது. இப்போ வந்து அந்த வெளியில் நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா, ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்து உள்ளுக்குள்ளே போய் க்ளோக் அந்த ரூம்ஸ்லாம் உட்காந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துக்கலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு. அந்த ட்ரெயின் வரப்போது சொல்லியாச்சு, ட்ரெயினுக்கு போயாச்சு. ட்ரெயினுக்கு போனால் அது 1.5 hours லேட்டு. மழை ஒரு பக்கம், காற்று, குளிர், செம குளிர். 1.5 மணி நேரம் வெளியே நின்றுட்டீங்க. டெல்லியே தாங்க முடியல. அப்போ தான் நான் யோசித்தேன், இனி போய் அந்த ஜம்முவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெல்லியே இப்படி இருக்கு, ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்கணும்? அப்புறம் அங்கேருந்து பத்தன்கோட்டுக்கு ட்ரெயினில் பத்திரமா கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. போய் இறங்குனா அந்த அந்த விச்சுன்னு காற்று அடிக்குது. பத்தன்கோட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி போகணும். அது அட்லீஸ்ட் ஒரு டாலரபிள் சிச்சுவேஷனில் தான் இருந்துச்சு பத்தன்கோட். அப்புறம் ஃபாதர் வந்தாங்க எங்களை வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக, காரில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போதே சொன்னார், அங்கே மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கேயும் மழையா? சரி போகலாம். அங்கே போனால் செம்ம மழை, குளிர் வந்து 4 degrees ஃபாதர். ஒன்றும், அதாவது நம்ம அதெல்லாம் பார்க்கலையா? இங்கே பச்மடியில் இருந்த வரைக்கும் ஒரு 12, 13,
அதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜபிள். 4ங்கிறது எங்களுக்கு ஒரு புது டெம்பரேச்சராக இருந்துச்சு. இந்த பயங்கர கஷ்டம். இதில் என்னென்னா எங்களுக்கு வந்து கொடுத்த இடம் எப்படின்னா ஸ்கூலில் தான் இடம் கொடுத்தாங்க. ஸ்கூலில் ஒரு ரூம், அதாவது அதில் வந்து அட்டாச்டு பாத்ரூம் அதெல்லாம் இருக்குது. அந்த ரூமில் வந்து ஹீட்டர் முதல் 2 நாள் கிடையாது. பயங்கரமான குளிர். எதை தொட்டாலும் ஜில்லுங்குது. ஏதாவது பல்ல கழுவணும் அப்படின்னு சொன்னால் தண்ணியை ஊற்றினா பல்லே கலந்து கீழே வந்துடும். அந்த அளவுக்கு சில்லுது சார். அதான் நம்மளால டாலரேட் பண்ணல, அவங்களுக்கு அது பழகிடுச்சு. புதுசாக இருந்ததுனால அது வந்து அந்த ரூமுக்குள்ளே அப்படியே அடைஞ்சு உட்காந்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது தெரியாமல் வந்து கதவை திறந்துட்டாங்க, அப்படி ஒரு பயங்கரமான கண்டிஷன். எனியோ இப்படி வி ஸ்டார்டட் லைக் திஸ். அப்புறம் வந்து அங்கே எங்களுக்கு பணி என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கூல் டோட்டலாக அத்தனை ஸ்கூலில் இருக்க அத்தனை பேர்த்தையும் பார்க்கணும். அதுதான் ஹையர் கிளாஸ்லேருந்து லோவர் கிளாஸ் வரைக்கும். அங்கே ஒரு 380 to 400 சில்ட்ரன் இருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாத்தையும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஹையர் கிளாஸ் தான் கொடுத்தாங்க. இந்த ஹையர் கிளாஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு 1.5 hours செஷன்லேயே அப்படியே தே காட் இன்ஸ்பயர்ட். அவங்க நம்ம ஏதோ ப்ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நம்ம எப்போதுமே வழக்கமாக இங்கே ஒரு யூத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கிறோம். 5 minutes 2 minutes 3 minutes அப்படியே ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் என் கூட வந்து 2 பேரும் இந்த மாதிரி மிஷன் ஸ்டேஷன்ஸ்லாம் அவங்க இருந்ததுனால அவங்க 2 பேரும் ஹிந்தி வந்து ஃப்ளூவெண்ட்டு. அதனால் அவங்க என்னென்னா ஹிந்தியில் சாங்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. சின்ன சின்ன பிட்டு அவங்க ப்ரீச் பண்ணாங்க. நான் போய் இங்கிலீஷில் பேசினேன். அந்த குழந்தைங்க அப்படியே ஒட்டிக்கிச்சு. வெளியில் வந்து விடமாட்டேன்ட்டாங்க. எல்லாம் சுற்றி நின்று ரொம்ப நேரம் பேசி அப்புறம் அடுத்த ஒவ்வொரு செஷனாக போக ஆரம்பித்தோம். இந்த ஃபாதருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபாதர் வந்து இங்கே டீச்சர்ஸ்க்கும் பேசுங்கன்னு சொன்னாங்க. டீச்சர்ஸ் கூட பேசினோம். ஒரு 1 hour 1.5 hours பேசினோம். ஃபாதர் எல்லாத்துக்குமே உட்காந்துருந்தார். டீச்சர்ஸ்க்கு அப்புறம் பேசினதுக்கப்புறம் அந்த பேரிஷுக்கு ஒரு சின்ன வர்ஷிப் அப்படி சொன்னார். நான் பேரிஷ்ன்னு சொன்ன உடனே நம்ம பேரிஷ் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். இந்த நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே 7 பேர் வந்தாங்க. 7 பேருக்கு ஒரு வர்ஷிப் வச்சு இது பண்ணீங்க. ஆமாம். அப்புறம் தான் ஃபாதர் வந்து சொல்கிறாரு, மொத்தமே அவங்க பேரிஷில் 5 ஃபேமிலி தான். 5 ஃபேமிலி, வெறும் 5 ஃபேமிலி தான். இந்த 5 ஃபேமிலியை இவங்க என்ன பண்ணணுன்னா, இவங்க போய் ஒவ்வொரு வீட்டில் போய் வேனில் கூட்டிகிட்டு வரணும். இவங்க தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அப்புறம் மாஸுக்கு வந்து நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னா 5 மார்னிங் 6 o'clock மாஸ்னா எல்லோரும் வந்துடுவாங்க. 6 o'clock ஷார்ப்பாக ஃபாதர் ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் யாராவது வர வேண்டியது இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் 10 மணிக்கு மாஸ்னா 11, 11:15, 11:30 மணிக்கு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் மாஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த அப்புறம் அந்த குட்டி அந்த வர்ஷிப்புக்காக வந்து 6-7 பேர் இருந்தப்போ ஃபாதர் வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா மொத்தமே அவ்வளோதான் வருவாங்க. அதுவுமே மழை வந்துட்டால் அங்கே வந்து யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். வெரி டிஃபிகல்ட். சண்டே மாதத்தில் 7 பேர் தான். அந்த 5 ஃபேமிலி தான். 5 ஃபேமிலி தான். நல்லா ஓரளவுக்கு வெயில்லாம் இருந்துச்சுன்னா அந்த 5 ஃபேமிலிலேருந்து ஒரு சிலர் வருவாங்க. அவ்வளோதான். அதுவும் இவங்க தான் போய் கூட்டிகிட்டு வரணும். ஓகே. அதெல்லாம் தூரமாக இருக்கும் வீட்டுக்கு. தூரம்னா ஃபாதர் ஒரு 2 kilometers 3 kilometers தான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து நடந்து வர்றது ஹில்ஸ் ஏரியா இல்லை, ஹில் ஏரியா, ஏரி இறக்கும் ஏற்ற இறக்கலாம் இருக்கும். கஷ்டம். நம்ம வந்து ஒரு பார்டர், ஜம்முவோட பார்டர் பிகினிங்கில் இருக்கிறோம். அதுவே இந்த அளவுக்கு ஒரு கூல் கிளைமேட்டு. அப்புறம் அது இல்லாமல் அங்கே வந்து சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க எங்கூட ஒரு கேர்ள்ஸும் வந்துருந்தாங்க. அவங்க அங்கே தங்கிட்டாங்க, நாங்கள் இங்கே தங்கிட்டோம். அப்புறம் போக போக நாங்களும் பழகிட்டோம். இப்போ இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரில் எப்படி ஒர்க் பண்ணணுன்னு. ஒரு பெரிய கிரேஸ் என்னென்னா, நாங்கள் போகும்போது போன அன்னைக்கு செம்ம மழை. அதனால ஸ்கூல் லீவு. அடுத்த நாள் வந்து ஸ்கூல் வந்து வைக்கணுன்னா மழை வராமல் இருக்கணும். நம்ம போயிருக்கிறது ஒரு 6 days. ஆனால் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னா இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து செயின்ட் ஆண்டனி உடைய ஸ்கிட்டு வந்து போட்டிருந்தோம். அந்த ஸ்கிட்டில் வந்து நாடகம் வாழ்க்கை வரலாறு சவுண்ட் லைட் ப்ரோக்ராம். அப்போ வந்து அதில் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது செயின்ட் ஆண்டனி வந்து என்ன செய்வார்னா, நற்செய்தி அறிவிச்சிட்டு இருக்கும்போது மழை வந்துடும். இவர் என்ன சொல்லுவார்னா, நிறுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். நின்றோம். அது வந்து என்னுடைய மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, செயின்ட் ஆண்டனி ஜெபம் பண்ணப்போ நீங்கள் ஒரு அற்புதத்தை செஞ்சீங்களே, இன்றைக்கி நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுறோம், நற்செய்திக்காக தான் ஜெபம் பண்ணுறோம், நிறுத்துங்க.
அடுத்த நாள் காலையில் பளிச்சுன்னு மேகம் இல்லை, ஒரு மேகம் கூட கிடையாது, வெயில் அடிச்சிடுச்சு. அதனால அந்த 2 நாள் வந்து டோட்டலாக அவங்கள பார்க்குற வரைக்கும் மழையே இல்லை, நல்ல வெயில் அடிச்சுது. சண்டே மழை. நாங்கள் ஆமாம், ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணுறோம். சண்டே அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடித்து தள்ளிடுச்சு, வெளியிலேயே வர முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் மண்டே வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. மண்டே கொஞ்சம் பாரிஷ் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் எல்லாம் வெளியில் பார்த்துட்டு பரவாயில்ல. இப்போ அங்கே இருக்க அந்த ஃபாதரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அந்த ஃபாதர் எப்படி இருந்தார், என்ன இருந்தார், என்னென்ன வேலை செஞ்சார்? ஏன்னா 5 ஃபேமிலி தான் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அவங்களோட முக்கியமான பணி என்ன, அதை பற்றி கொஞ்சம். ரொம்ப அந்த ஃபாதர் ரொம்ப அருமையான ஃபாதர், தமிழ்நாட்டிலேருந்து போன ஃபாதர் தான். ஃபாதர் செல்வம் சொல்லிட்டு அவர் ஒரு யங் ப்ரீஸ்ட் தான். ஆமாம், இது வந்து அவருக்கு 3rd பாரிஷு. அவங்க ஒரு ரிலீஜியஸ் ஃபாதரு. ரொம்ப அந்த யங் ப்ரீஸ்டாக இருந்தாலும் அந்த பாரிஷ் மேலே ரொம்ப ஒரு பேர்டனாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த 5 பேருக்காக he was working like anything, அந்த 5 ஃபேமிலிக்காக. இல்லை, நான் என்ன கேட்குறேன், 5 ஃபேமிலி பங்கு மட்டும் தானா, இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஸ்கூலும் பார்த்துக்கிறாரு, அந்த பாரிஷும் பார்த்துக்கிறாரு. அதாவது ஸ்கூலுக்குள்ளேயே பாரிஷு, கான்வென்ட்டு, இவருடைய ப்ரெஸ்பிட்டரி எல்லாமே இங்கே இருக்குது. இவர் வந்து ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருக்கார். இன்னொரு பக்கம் இந்த பாரிஷை பார்த்துக்கிறாரு. பாரிஷ்க்கு மக்களை போய் சொன்ன மாதிரி கூட்டிகிட்டெல்லாம் வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணால் தான் அது வந்து அவங்க வருவாங்க. இவருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் அவரே ஃபாதரே வந்து சொன்னார், நம்ம அதை கூட கேட்கலாம். இவருக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது அங்கேருந்து வரும்போது. எந்த இடத்துல இருந்து வந்தார்? தமிழ்நாடு. ஆமாம், ஓகே. சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஓகே, இங்கேருந்து அங்கே போய் அங்கே இருந்திருக்காரு. அவருக்குள்ள அந்த ஒரு மிஷன் பேஷன் வந்து சின்ன வயசுலேயே இருந்துச்சு. அவரோட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சிலதெல்லாம் சொன்னார். எனக்கு வந்து எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது அவர் இருந்த பாரிஷில் ஒரு ஃபாதர் வந்து ஒரு பாரிஷ் ப்ரீஸ்ட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுவாராம். அவரை பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆகிட்டார். இவரை மாதிரி நான் ஒரு ப்ரீஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆர்வம். அப்புறம் அப்படியே இருந்து அவர் என்கரேஜ் பண்ணி, அந்த ப்ரீஸ்ட்டை என்கரேஜ் பண்ணி இவர் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அப்புறம் ப்ரீஸ்டாக ஆகிட்டார். அப்புறம் வந்து அவருக்கு கேள்விப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி மிஷன் ஒர்க்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்குள்ள ஆசை, நம்ம போய் இப்படி மிஷன் செஞ்சால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு யோசித்து தான் கடைசியில் he has come here. இங்கே வந்து இவர் என்னென்னா, இவருக்கு வந்து முன்னாடியே ஒரு மினிஸ்ட்ரி இங்கே போட்டிருக்கிறாங்க. பிரதராக இருக்கும்போது இங்கே வந்து இருந்திருக்கிறாரு ஜம்முவில், அதே பாரிஷில். அதனால் இங்கே வந்துட்டு he got adopted. அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் பாரிஷ் ப்ரீஸ்டும் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் சேர்ந்துட்டு இப்போ என்னென்னா, வீடுகளில் போய் எந்த ஏரியாவில் வந்து மக்கள் இருக்காங்களோ அந்த ஏரியாவில் வீடுகளில் போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அங்கே மாசும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. வீட்டில் தான் மாசு வைப்பாங்க. ஆமாம், வீட்லேயும் வைக்கிறாங்க. பாரிஷ் இருக்குது, ஆனால் வந்து ஒவ்வொரு வாரமும் இப்போ நம்ம எப்படி சப்ஸ்டேஷன்ஸில் போய் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டில் போவாங்க. ஒவ்வொரு வீட்டில் இல்லை, எனக்கு என்ன 5 ஃபேமிலி தான். அந்த 5 ஃபேமிலி 5 வீட்டில் வச்சாவே முடிஞ்சு அந்த மாதிரி. ஆமாம். வீட்டில் போய் அங்கே ஒரு மாஸ் வச்சுட்டு ப்ரீச் பண்ணிட்டு வருவாங்க. ஆமாம், அங்கே மாஸ் வைக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வர்றாங்க, கொஞ்சம் பேர் வர்றாங்க. நான் சொல்லப்போனால் நாங்கள் வந்து இப்படி ஒரு
மாஸுக்கு போயிருந்தோம். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. ம். பாரிஷை விட அங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தாங்க. அவங்க வீட்டார் இருந்தாங்க. வீட்டார்லேயும் எல்லாருமே அட்டன் பண்ணல. அதுதான் பியூட்டி. ம்ஹ்ம். ஆமாம். கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணுறாங்க. அப்புறம் பக்கத்து வீடுகள்ல இருந்து இந்த சைடு அந்த சைடு வீடுகள்லேருந்துலாம் இது வராங்க. அப்படின்னா எப்படி இப்போ சொல்றீங்க? வந்து ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, இல்ல சில்ட்ரனு. நீங்க போனீங்கல்ல ஒரு ம் ம் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி பத்தி மட்டும் சொல்லுங்களேன். இப்போ அவங்க வீட்ல ஹஸ்பண்ட் இருந்தாரு, ஒய்ஃப் இருந்தாங்க. 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ம்ஹ்ம். அதில வந்து ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. அந்த போக்கும் வரத்தும் தான். கொஞ்சம் வர்றது, போறது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. யங் சில்ட்ரன். அப்புறம் நான் வந்து அங்க அந்த யங் கேர்ள் கூப்பிட்டு வச்சு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி, இந்த 2 பிள்ளைங்களையும் உட்கார வச்சு பேசினேன். பேசினா நல்லா ரிசீவ் பண்றாங்க. ம். அதாவது தே நீட் அட்டென்ஷன். ஏதோ ஒரு அட்டென்ஷன். அப்போ அவங்க பாணியில நம்ம பேசும்போது, அவங்களுக்கு அவங்கள ம். கொஞ்சம் நேரம் என்கரேஜ் பண்ணேன். நல்லா இருக்கீங்க, நல்லா பண்றீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் பண்றீங்க, வண்டர்ஃபுல். நீங்க இது மாதிரி மாஸ்க்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்பப்போ போறாங்க. அப்புறம் வந்து மாஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ். எப்படி அந்த நேரத்தில என்னெல்லாம் நடக்குது, அதெல்லாம் சொன்னப்போ ரொம்ப கீனா வாட்ச் பண்ணாங்க. சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அடுத்த வாட்டி வரும்போது, அ நீ வந்து மாஸுக்கு போனேன்னு சொல்லி நீயே ரிப்போர்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அ தே தே ஹேர்ட் திஸ். அதாவது ம். என்னன்னா, எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம போயி அவங்களோட உட்கார்ந்து பேசி, அந்த பாரிஷ பெருசா டெவலப் பண்றதுக்காக நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். ஃபாதர் செய்றாங்க. பயங்கரமா செய்றாங்க. ஃபாதரும் அதே செய்றாங்க. நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். ஃபாதர் என்ன பண்றாங்கன்னா, அந்த டேபிள்ல அங்க வந்திருக்கவங்க கிட்ட சாப்பிடும்போது ஹி இஸ் டாக்கிங். பேசுறாங்க. அ ம். அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாஸ். கடவுள் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, கடவுள் எப்படி நடத்துகிறாரு, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க உட்கார்ந்து கேட்குறாங்க. ம்ஹ்ம். அவங்க வந்து இந்த பாரிஷ டெவலப் பண்றதுக்கு நம்ம இங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாரி அங்க இல்ல. அ அவரு கடைசியா முடிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. அ இந்த மாதிரி பணி செய்றதுக்கு ஆட்கள் இருந்தா நலமா இருக்கும். பிரதர் நெறைய சொன்னீங்க. உண்மையாலுமே பாராட்டுறேன். ஜம்மு காஷ்மீர் போய், அங்க போய் அ அந்த ஃபாதரோட சேர்ந்து ஒரு மிஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, தொடர்ந்து பேசுவோம் பிரதர். அன்புள்ளங்களே, பிரதர் நெறைய காரியத்த பத்தி நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உண்மையாலுமே சொல்லணும்னா, ஜம்மு காஷ்மீர் போய், அங்க அவருடைய பணிகள எவ்வளோ அழகா செஞ்சாரு. எவ்வளோ கஷ்டங்கள், அந்த கஷ்டத்திலயும் தன்னுடைய பணிய செஞ்சாரு அப்படின்னு சொன்னாரு. இன்னும் அதிகமாக அவரிடமிருந்து நெறைய காரியங்கள எப்படிலாம் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதேபோல அந்த ஃபாதர பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஃபாதர் செல்வம் அப்படிங்கிறத பத்தி. அடுத்த வாரம் அவருடைய பத்திய டீட்டெயில்ஸா அவர்ட்டருந்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.